வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு கார்டு செய்ய போகிறோம். ஒயிட் பேப்பரில் நம்ம வந்து ஈஸியாக ஒரு க்ரீட்டிங் கார்டு செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை நான் வந்து மடிச்சிருக்கேன் பாதியாக. அதையுமே இன்னொரு பாதியாக மடிக்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்னடா வேலண்டைன்ஸ் டே வீடியோஸாக வருது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா பொங்கல் வீடியோ பொங்கல் வரப்போகுதுன்னு பொங்கல் வீடியோஸாக போட்டேன். அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே வீடியோஸாக வந்துச்சு. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வீடியோ வந்துட்டுருக்குது. என்ன பண்ணுறது, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இந்த ஃபெஸ்டிவல் எந்தெந்த ஃபெஸ்டிவல் எப்போ போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரையணும். இன்னொரு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வரைஞ்சா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பொக்கே வரைகிற மாதிரி வரையணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஜா செடி அப்படியே கொத்தா உடச்சி வச்சுருந்த மாதிரி இருந்தது. சரி, அந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த சார்பிக்கில் வரைகிறனால பின்னாடிலாம் அச்சு தெரியுது. அதுக்காக தான் இதை பேப்பரவே நான் மடிச்சிருக்கேன். அது பத்தாது, எப்படியும் அச்சு வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ரஃப் பேப்பரை வந்து மடித்து இது உள்ளே வந்து வச்சுட்டு இப்போ வரைகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இது ஒரு சிம்பிளான கார்டு தான், சின்னோண்டாக இருக்குது. நான் ஊரில் இருக்கும்போது சின்ன பிள்ளையில் நிறைய வீட்டில் வந்து வாழ்த்து அட்டைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. திருமண அழைப்புதல் இருக்கு இல்லையா, திருமணத்துக்கு போயிட்டு வரும்பொழுது சின்னமாக ஒரு ஃப்ளவர்லாம் போட்டு வாழ்த்தட்டைன்னு பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சாக்லேட் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுருப்பேன். எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி தான் இது எனக்கு பார்க்கறதுக்கு தோணுச்சு ஃபைனலாக. சரி, ப்ளீஸ் வெயிட். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கலர் கொடுத்துட்டாச்சு. இடையில குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் பேசிட்டு போகிறாங்க என்கிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அச்சு தெரியுது கலர்ஸ் அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் அந்த ரஃப் பேப்பரை உள்ளே வச்சுருக்கேன். இப்போது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கவிதையெல்லாம் வரும்னா கவிதையெல்லாம் எழுதுவீங்கன்னா நீங்கள் அதை கூட எழுதி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைன் சேர்த்துக்கிறதுக்காண்டி 4 பக்கட்டும் ஹார்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நம்ம ரெட் கலர் பெயிண்ட் ப்ரஷ் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது, பெயிண்ட் ப்ரஷ் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ திறந்து இதை வந்து நம்ம இப்போ க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். ஸ்டிக் க்ளூ வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, அந்த பேப்பர்லாம் ஊறி போன மாதிரி இருக்காது. நம்ம தண்ணி க்ளூ பயன்படுத்தும் பொழுது அது ஊறி போய் அது வித்தியாசமாக இருக்குது. பாப்பா ப்ளீஸ். இப்போ இந்த ஸ்டிக் க்ளூ நம்ம வந்து ஒட்டியாச்சு. ப்ளீஸ் லேட்டர். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.